இப்படின்ற நாகரிக காதல் கிராமத்தில் தான் நடுவர்களே இருக்கு. நகரத்தில் என்ன பண்றான், 5 பொம்பளை பிள்ளைகளை பாக்குறாங்க. பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் பெண் பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்கல்லம்மா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிராமத்து காதல் தான் புனிதமான காதல். நகரத்தில் என்ன பண்றான் தெரியுமா, 5 பொம்பளை பிள்ளைய பாக்குறான், 4 பொம்பளை பிள்ளைகளை சைட்டு விடுறான், 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு லவ் லெட்டர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறான், 2 பிள்ளைகளோட டெய்லி டேட்டிங் போறான், பேசிக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையவாவது கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தா அவனே முடிக்க மாட்டேங்கிறாங்க. நடுவரவர்களே அன்னைக்கெல்லாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? என்ன சிரிப்பே. நடுவரவர்களே பழக்க வழக்கங்கள் நினைச்சு பாருங்க சார். கொஞ்சம் ஸ்லோவா போங்க, ஏன்னா நீங்க போற வேகத்துக்கு நிறுத்தி. இப்ப கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை கிராமத்துல இருக்கு. அவங்க எல்லாம் செயற்கைத்தனமா வாழ்றாங்க. இப்ப ஒரு கோலம் போடுவாங்க சார், காலையில நீங்க இயற்கையாவே இருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். உங்ககிட்ட ஒரு செயற்கை கிடையாது. இல்ல சார், ஆக்சுவலி ஒரு லேசா மழை வந்தா தெரியும் உங்க இயற்கை என்னன்னு. இல்ல வேத்தாவே தெரிஞ்சு போயிடும். ஆமா, ஐப்ரோ கரைஞ்சிட்டு ஓடும், லிப்ஸ்டிக் ஒளிட்டு ஓடும், எங்கடி கனிமொழியை காண அது நீதாமா அப்படின்னு. சரிங்க, நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இயற்கையோட நான் வாழலன்னு வைங்க. நான் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஆஃப் அமெரிக்கா பக்கத்துல இருக்க திண்டுக்கல்ல இருந்து வர்றேன். ஆனா உண்மையை சொல்றேன், கிராமத்துல இருக்கவங்க வெகுளித்தனமா இருப்பாங்க சார். காலைல எந்திரிச்சு விடியாம எந்திரிக்காம வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுலயே நாகரிகம் இருக்கும், கலாச்சாரம் இருக்கும், பண்பாடு இருக்கும். சாணம் தொலைச்சு கோலம் போடுவாங்க சார், எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா. கோலம் போடுறதே பாத்தீங்கன்னா அரிசி மாவுல கோலம் போடுவாங்க. கையை தட்ட வந்து தட்டி விட வேண்டியது, அப்பதான் நடுவர் சம்பளம் தருவாரு. அரிசி மாவுல கோலம் போடுவாங்க சார். ஆனா நகரத்துல எல்லாம் அப்படியே கோலம் போடுறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு டின்னு பெட்டி மாதிரி ஒண்ணு இருக்குதுங்க. மாவு அள்ளி கோலப்பொடி மாவை உள்ள அள்ளி போட்டு டக்குன்னு உள்ள தட்டி விட்டு சர்ன்னு உருட்டி விட்டு டிசைன் போடுறீங்களேம்மா. அது அன்னைக்கு அவங்க சொன்ன உண்மை. நகரத்துல ஒரு அம்மா பாக்குற 86 வயசு, மார்கழி மாசம் குளிர் வெட்ட 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 நடுங்கிக்கிட்ட அந்த அம்மா கோலப்பொடிய கையில தான் எடுத்துச்சு. அது கோலம் போடல, கை நடுக்கத்துல பட்ட 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 பட்டன்னு ஒதறி மாநகராட்சியில பிளீச்சிங் பவுடர் தொளிச்சு விட்ட மாதிரி. அது வாட்டுக்கு எப்படி அங்கோலம் ரொம்ப அலங்கோலம் உள்ள போ அப்படி. ஆனா கிராமத்துல கோலம் போடுவாங்க, ஐயோ வேற வழி இல்லை, அப்படின்னு செயல் பண்ண தத்துரமா இருக்கும். பசுமாடு கோலம் போட்டிருக்கும், கலர் பொடியில நிசத்திலே பசுமாடு படுத்திருக்க மாதிரி இருக்கும். அடேங்கப்பா, அந்த பக்கம் அப்படி போன காளமாடு ஏன்னா நம்மால் படுத்திருக்கா அப்படின்னு அது கொஞ்ச நேரம் அங்கே படுத்துருக்கோம். நெசம்டே நினைச்சு அந்த அம்மா வந்து சூன்னு பத்தி விடும், இடையில கண்டுக்கூடல எந்திரிச்சு ஓடும். இதுதான் பார்த்தீங்களா பைரவர். நம்ம நிகழ்ச்சிக்கு நாய்க்குட்டி வந்து அது வேலையை உடனே செய்யும் பாருங்க, பார்த்தீங்களா? அதான் என்னன்னு பாருங்க. ஏன் அதுக்கு என்ன வேற ரெஸ்ட் ரூம்க்கு அது இடமே இல்லையா? ஏன் இங்கே வந்துச்சு? ஒரு பப்ளிசிட்டி விரும்பு, கேமரா எடுக்கிறாங்க, நம்மளையும் கொஞ்சம் எடுப்பாங்க, நம்மளும் யூடியூப்ல வருவோம். அந்த நாய்க்குட்டி ஒரு போட்டோ நேற்று ஆர்வம் சொல்கிறேன் எங்கள் ஊரில் உன் ஜோக்கில் எந்த நாய்டா கேட்க முடியாது போட்டோ, இந்த நாய் கேட்குவார் நாங்கள் சொல்கிறேன். சார் எல்லாத்தையும் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க சார் கிராமத்து மக்கள். நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, வீட்டுல சாப்பிட உட்காரோம் பாத்தீங்களா, நகரத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க சார். டைனிங் டேபிள்ல நல்லா நம்ம பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கிராமத்துல நின்னுகிட்டு சாப்பிட்டா மலையளவு சாப்பிடலாம் அப்படின்வாங்க. இன்னைக்கு எதுக்காக இந்த நகரத்துல இருக்கவங்கள தொப்பையும் தொந்தியுமா திரிறாங்க தெரியுமா சார்? டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறப்ப நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. கப்பு 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 ஜேசிபி மண்ணள்ளி போட்ட மாதிரி திப்பாங்க சார். ஆனா கிராமத்துல தரையில உட்காந்து சமணங்கள் போட்டு உட்காந்து சாப்பாட்டை எடுக்கிறப்ப தலை குனிஞ்சு அந்த சாப்பாடை எடுத்து வாயில வைப்போம் சார். எதுக்காக நம்ம தலை குனிஞ்சு எடுப்போம்? இந்த சாப்பாட்டை விளைவித்தது இந்த பூமி தாய். அந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்வதற்காக தாங்க நம்ம தலை குனிஞ்சு சாப்பிடுறோம் நடுவர்களே. சாப்பிட்டு முடிச்சனே ஒரு வாய் தண்ணி குடிப்போம்ல, அண்ணாக்கு குடிப்போம் நடுவர்களே. இங்க எல்லாம் இருக்கிறீங்களே எப்படி தெரியுமா, ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுவாங்க சார். சொல்ற நீ மட்டும் தான் உறிஞ்சு வைங்க. ஒண்ணுக்கு சண்டையில நகைச்சுவை செய்யுங்க. ஆனா கிராமத்துல நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சொம்புல தண்ணி கேட்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டா ஒரு வீட்டுல போய் நின்று ஐயா உங்களுக்கு தண்ணி கொடுங்களேன்னு கேட்டா தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவு டயர்டா இருக்கோன்ற பார்த்துட்டு மோர், உப்பு கலக்காத மோர் தருவாங்க. உப்பு கலந்த மோர்ல நம்ம உடனே டயர்ட் ஆயிடுவோம். உப்பு கலக்காத மோர் புளிக்காம இருக்கும், நம்ம உடல் சுகத்துக்கும் நல்லதா இருக்கும் நினைச்சு குடிக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த மோர் அப்படியேதாங்க அண்ணாக்க குடிப்போம். ஏன் தெரியுமா அண்ணாக்க குடிக்கிறோம்? அந்த மழையை கொடுத்தது அந்த வருண பகவான். வருண பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக அண்ணாக்க தண்ணியை குடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் கூட கிராமத்துல தான் இருக்கே தவிர நரகத்துல இல்லவே இல்லை. அது நரகம் தான் சொல்ல. அதனாலதான்
காசி ராமேஸ்வரம் பழனி பாத யாத்திரை போகிறவங்க அந்த காலத்து எல்லா திண்ணை வீட்லேயும் ஒரு மண்கலத்தில் நீர் மோர் வச்சுருப்பாங்க. அந்த மோரை குடிச்சிட்டு காசிக்கு நடந்து போயிட்டு வர்றவன் அவன் போன புண்ணியத்தில் பாதி அவனுக்கு கிடைக்கும். எப்படி எப்படிலாம் யோசிச்சிருக்கான். அப்படி கோலம் போட்டால் கூட அந்த அரிசி மாவு கோலத்திலே வருக வருக வணக்கம். பார்த்தீங்களா? அன்னைக்கு ஊருக்கு வந்தால் ஏன் மாப்பிள்ள ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போயிட்டேன். இன்னைக்கு சொல்கிறேன் என்ன ஃபேஸ்புக்கில் வந்துட்டு லைக் போடாமல் போயிட்டேன் கேட்குறேன் சார். நகைச்சுவையாக பேசுகிறேன் சார். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப கிராமங்கள்ல நிறைய வீடுகள்ல சார் இப்ப வந்து சில இடங்கள்ல வந்து காம்பவுண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நகரத்துல போய் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே காம்பவுண்ட் இருக்கும். எந்த வீட்டுல காம்பவுண்ட் இல்லையோ அந்த வீடு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வறுமை கோட்டில இருக்க மாதிரி எல்லாம் துச்சமா பாக்குறாங்க சார். ஆனா திண்ண வச்சு வீடு கட்டினாங்க. எங்க கிராமத்துல கட்டினாங்க. யாராவது ஒரு வழி போக்கடி இப்படி நடந்து போற வழியில காலையில வலிச்சுச்சுன்னா இழைப்பாடுறதுக்கு கூட ஒரு இடம் கொடுக்கணும்னா கிராமத்து மண்ணில் தான் கிராமத்து மனசில் தான் இடம் கூட கொடுக்குறாங்க. நான் நடுவர் அவர்களே, கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு டேஸ்டான வாழ்க்கை, எவ்வளவு இனிமையான வாழ்க்கைங்க. எல்லாமே எங்க அப்பத்தாவுக்கு மாரியம்மாள்னு பேரு. 123 வயசு இருந்தாங்க சார். மறைக்கப்படாத உண்மை. எதனால எங்க அப்பத்தாவுக்கு அவர் கை தட்டுறாருன்னா என்ன விஷயம்? என்ன விஷயம்? 16ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன். ஐயா நானும் தட்டுறேன் சார். அப்ப என்ன காரணம் தெரியுமா சார்? 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அப்ப நகரத்துக்கே வராதவங்க சார், பஸ் பார்க்காதவங்க. அதனாலதான் 120 எதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. படுத்த உடனே 10 நிமிஷம் எப்படி தூக்கம் வந்துச்சு தெரியுமா? 4 மணிக்கு வந்து 4 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு அரடி விளக்குமாறு அப்படி குனிஞ்சு கூட்டிக்கிட்டே போனாங்கன்னா சொரட்டு சொரட்டு சொரட்டுன்னு கூட்டிக்கிட்டே போய் மந்த வரைக்கும் போயிடுவாங்க. 3 கிலோமீட்டர். அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் டியூசி வீட்டில் கூப்பிட்டு வந்து முத்து என்ன உங்கள் அப்பா அங்கிட்டு அது வாட்டுக்கு போயிடுச்சு, இறக்கி விட்டு வீட்டில் இறக்கி விட்டு போயிடா. மறுபடியும் விளக்க மாட்டு சொரட்டு சொரட்டுன்னு வடது பக்கம் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் கிடக்கும். உண்மைதான் சார். இருமா சொல்லி முடிச்சுக்கிறேன். பெரிய உண்மை. அப்புறம் நீயே பார்த்த நாளில் எங்கள் அப்பா பார்த்தேன். உண்மைதான் சார். எங்கள் பார்த்தா சொன்னது இன்னொருத்தன். அதனால இன்னைக்கு அப்படி இருக்கா சார்? கிராமத்தில் குனிஞ்சு நிமிந்து கூட்டினாங்க 123 வயசு. இன்னைக்கு பாருங்க வெக்கம் கிளினர் இந்த அன்னபாத்தி ஒரு வேக்கம் மில்லர் வாங்கியிருக்கு 38,500 ரூபாய்க்கு. இஎம்ஐ இன்னும் கட்டல். அது இந்த 38 ரூபாய் வேக்கம் மில்லர் குப்பையெல்லாம் உறிஞ்சு கூட்டுமா. அப்படி பிளக்கை சொருகி சுவிட்சை போட்டுட்டு 1 2 3 ஃபேன் மாதிரி வச்சுட்டு சுவிட்சை போட்டுச்சு. இருங்கம்மா இப்போ நகைச்சுவை சும்மாவா சென்டப் காமெடினா என்ன குப்பையை பூரா உரியுதுங்க. எது கொடுத்தாலும் உரியுது. அந்த நேரம் விவரம் கட்டதுமா உங்க பெரியப்பா பாரதி எப்படிமா இருக்க கொஞ்சம் தண்ணி விடுமா அப்படின்னா டஸ்ன்னு வேட்டியை காணாம். 34,500 ரூபா நல்ல வழிக்கு ஸ்பீடு 3ல் வச்சுச்சு. 5ல் வச்சா கோமணம் காணாம போயிடும். 8ல் வச்சான்னு வச்சுக்க அவங்க பெரிய பேர் காணாம போயிடும். உள்ள மிஷின்ல சிரிக்காதீங்க, சிந்திக்க. ஆனா நீங்க வேஷ்டினால எனக்கு ஞாபகம் வருது நடுவர்களே. நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு எங்க சார் இருக்கு? அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு அடையாளமே பார்க்க முடியலங்க. பொம்பளை பிள்ளை டிஷர்ட் போட்டுருக்கு, ஆம்பளை பிள்ளை டிஷர்ட் போட்டுருக்கு எங்க நகரத்துல. இப்ப நீங்க சேலை கட்டி எங்களால கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல சார். ஆனா இவங்க எல்லாத்துக்கும் அங்க பாருங்க என்னை பார்த்தா அழகான தேவதை மாறிக்கின்றவங்கள கை தட்டுங்க பார்க்கலாம். தட்டி விடுங்க தட்டி விடுங்க. பாத்தீங்கல்ல? சரி தேவையில்லாம இருக்காங்கன்ற கூட கை தட்டுங்க. நடுவர் அவர்களே உண்மையை சொல்றீங்க. ஃபேஷன்ற பேர்ல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்கங்க நிஜமா நினைச்சு பாருங்களேன். எல்லாம் பாத்தீங்கன்னா டைட்டா ட்ரெஸ் போட்டுருக்காங்க. இங்க நிறைய பெண்களுக்கு அந்த மோகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. லெகின்ஸ் ஒண்ணு போடுறீங்களேம்மா நிஜமா நினைச்சு பாருங்க. எல்லாம் வந்து நகரத்தை பார்த்தானே கெட்டு குட்டிச்சவரா போய்க்கிருக்கும். இப்பயும் லெகின்ஸ் ஒண்ணு போடுறாங்க சார், டைட்டா போடுறாங்க சார். இந்த பொம்பளை பிள்ளைங்க என்னைக்கு இது மாதிரி டைட்டா ட்ரெஸ் பண்ணிச்சுங்களோ பயலுகள்லாம் லூசா போய்க்கிருக்காங்கக்கா. காலம் மாறுதா இல்லையா? ஒரு காலத்துல தாவணி பாவாடை சட்டை போட்டாங்க. வயசுக்கு வந்தவனே தாவணி பாவாடை சட்டை ஏன் சார் கொடுத்தாங்கன்னா தாவணி கட்டணும்னா இந்த இடுப்பு பகுதியில கொஞ்சமாவது காத்து வரும், கர்ப்பப்பைக்கு நல்லதுன்றதுக்காக தான் தாவணி பாவாடை சட்டையும் சேலையும் உடுத்திக்க சொல்லி தமிழ் கலாச்சாரம் சொல்லுதுன்னா இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் இருக்குதா சார்? நாடு ஒண்ணுமில்லாம போனதுக்கு யார் நம்ம முதல்ல காரணம்? இந்த நகரம் தான் காரணம். கீழே உட்கார்ந்து மண்தரில் மண்டி போட்டு உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க. சீரண சக்தி நல்லா இருக்கும். பெண்களுக்கு குடல் வாழ்வு நோய் வராதுவாங்க. எளிமையாக சுகப்பிரசவம் ஆகுன்றதுலாம் உண்மை நிரூபிக்கப்பட்டது. வலது கையை ஊண்டி எந்த இன்னைக்கு தான் ஸ்கேன் ரிப்போர்ட்
எக்ஸ்ரே எடுக்கிறது. அன்னைக்கு என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டு தாய்மார்கள் கரெக்டாக சொல்லுவாங்க. கிரவுண்டு வலதுகையை ஊண்டி ஒரு கற்பிடி பண்ணி எந்திரிச்சா ஆம்பளை பையன், இடதுகையை ஊண்டி எந்திரிச்சா பொண்ணு குழந்தை. இன்னும் சொல்லிட்டா இன்னைக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன். அன்னைக்கு எப்படி ஆண் குழந்தை பெண் குழந்தை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பார்லி கோதுமையில் அவங்க வந்து யூரின் போக வைப்பாங்க கர்ப்பிணி பெண். அது வேகமாக முளைக்கட்டி முளைக்கிறப்ப அது பையன். அப்படி முளைக்க லேட் ஆச்சுன்னா பெண். எவ்வளவுலாம் சிந்தி விஞ்ஞானிகளாம் பெருசான எவ்வளவு அழகழகான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவங்க சொன்னாங்க அந்த கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்றது அருமையான அருமருந்து. ஆனால் இன்னைக்கு பப்பே சிஸ்டம் கையில் தட்டில் ஏந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு. ஏன் அந்த தட்டு தெரியுமா? அதுலேயும் தட்டு வந்து ஒரு 2 கிலோ இருக்கும். அப்போத்தான் ரொம்ப நேரம் எடுத்து சாப்பிட மாட்டேன், வெயிட்டாக இருக்குன்னு வச்சுட்டு போயிடுவாங்க. 2 கிலோ தட்டு இப்படியே பார்ப்பேன். சார் வேற என்ன, வேற ஒன்றும் நான் சார் கை நீயே வச்சு சாப்பிடுங்கடா சனியாக முடிச்சுங்க. பொது பற்றியா எல்லாம் மாறிடுச்சு. அது நீ கீழே ஒரு லைட் மாதிரி வச்சிருக்காங்க தட்டில். 2-3 நிமிஷம் மேலே சாப்பிட்டா டீம் 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 மிஷின் அலாரம் அடிக்க. அவ்வளோ அதுக்கு மேலே ஓவர் ஓடிடு. சார் அதுக்கு தான் கிராமத்துல ஒரு பாட்டியம்மா அழகா பாடினாங்க சார். நாடு நல்லா இருந்தாலும் இருக்கும், பாலு நாகரிகம் ஓடி வந்து தடுக்கும். நாடு நல்லா இருந்தாலும் இருக்கும், பாலு நாகரிகம் ஓடி வந்து தடுக்கும். காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்ட ஓட்டிக்கிட்டு காடு வயல் போனதெல்லாம் அப்போ. காலையில எந்திரிச்சு கலப்ப மாட்ட ஓட்டிக்கிட்டு காடு வயல் போனதெல்லாம் அப்போ. இப்போ காலையில எந்திரிச்சு காப்பிய குடிச்சு புட்டு கச்சி பேச்சு பேசுறாங்க இப்போ. நாடு நல்லா இருந்தாலும் இருக்கும், பாலு நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும். பாட்டு சும்மையா சார் சொன்னாங்க? நாகரிக கலாச்சாரம் எல்லாம் உள்ள வந்து இந்த கிராமங்களை கூட கெடுத்து குட்டிச்சவரா வச்சிருக்குன்னா நடுவர்களே இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையாங்க? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுங்க கரெக்டா. நீங்க பேசணுமா சிந்திக்க வேண்டியதுதான். ஏன்டா கூட்டு வந்தோம் இல்ல அவ்வளவு விஷயம் பேசுறீங்க சார். மாதம் மும்மாறி பொழுதுச்சுங்க கரெக்டா. அந்த ஆத்தாளுக்கு நம்ம கோவிலுக்கு ஏங்க அங்க திருவிழா எடுக்கிறோம்? குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வெய்ய காலத்துல தான் நம்ம எல்லாருமே திருவிழா எடுக்கிறோம். எதுக்காகனா இந்த ஆத்தா மனமிறங்கி கொஞ்சம் மழையை கொடுத்தானா இந்த வெயில் உக்கிரத்துல இருந்து நம்மளுடைய பிள்ளைகள் நோய் நொடி இல்லாம மனசு நிம்மதியா சந்தோஷமா வாழணுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தானே திருவிழா எடுக்கிறீங்க. இந்த மாதம் மும்மாறி இப்ப பெய்தா சார்? மாதம் மும்மாறின்னு எழுதி வச்சா கூட மாறினா மாறி படம் தான் எல்லாம் ஞாபகம் வருதே ஒழிய மழைன்றது கூட ஞாபகம் வர மாட்டேங்குதே. இன்னைக்கு மழை பெய்யுதா? ஒரு காலத்துல மழை வந்துச்சுன்னு வைங்களே, ஏலே சின்னசாமி நம்ம ஊரு ஏரி நிறைஞ்சிருச்சா அப்படின்னாங்க எங்க கிராமத்துல. இன்னைக்கு இந்த நகரத்துல என்னக்கா பண்றாங்க? ஏலே சின்னசாமி நம்ம ஊரு ஏரியா நனைஞ்சிருச்சான்னு கேக்குறாங்களே இந்த காலத்துல. இப்படி போய்க்கிருக்கேன் வாழ்க்கை. ஒண்ணும் இல்ல, நல்ல உட்காருங்க இல்ல சார், நல்ல ஓடி ஆடி நம்மளுடைய வேலை பழக்க வழக்கங்களே நல்ல உடற்பயிற்சியாக இருக்கக்கூடியது கிராமத்துல தான் நடுவர்களே. அதனாலதான் வலிச்சா 9 மாசத்துல பிள்ளை பிறந்தா அது கிராமம். அங்க எல்லாம் கிழிச்சாதான் புள்ள பிறக்குது. எங்க அங்க சுகப்பிரசவமா நடக்குது. ஆக மொத்தம் வயிற்ற கீறி பிறக்கிறதுனால அங்க பிறக்கிறதெல்லாம் கீரி புள்ள, இங்க பிறக்கிறதெல்லாம் உண்மையாவே நல்ல பிள்ளைங்கன்றதை ஞாபகம் வச்சுக்க நடுவர்களே. எதையாவது சாப்பிட்டு விட்டோம்னா பிரஷர் வந்துருது. ஏன்? அங்க இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்ங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணி 2 மணிக்கு கூட பிரியாணி விற்கிறான். எங்க அந்த நகரத்துல எல்லாம் இன்னைக்கு திருச்சியில கிடைக்குதா இல்லையாங்க? எல்லா சாப்பாடையும் வாங்கி கப்பு கப்புன்னு உள்ள தள்ள வேண்டியது, கேன்சர் வர வேண்டியது, பொட்டு 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 பொட்டுன்னு போக வேண்டியது. எதையா தின்னு உள்ளான்னு வாழ்றான், எல்லாத்துக்கும் பிரஷர் வந்துருது. எதையுமே தின்னக்கூடாது டயட்ல இருக்கலாம்னு பாக்குறான், அவனுக்கு அல்சர் வந்துருதுங்க. வாழ்க்கை அப்படி மாய்க்கு இருக்குன்னா நடுவர்களே, வாழ்க்கையினுடைய நிறைவு வரை கிராமத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் இருந்துச்சோ அதை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவங்க எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க இங்க வசதி வாய்ப்பு இல்லை, வசதி வாய்ப்பு இல்லைன்னு. உண்மையை சொல்றேன், எங்களுடைய கிராமத்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆன்லைனில் கிடையாது. கிராமத்தில் சொல்ல போனா இன்னைக்கு டவர் இல்லைன்னு சொன்னாங்கல்ல, உண்மைதான், அது ஒரு தவறும் இல்லை. ஆன்லைனில் கிடையாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோருக்கும் ஆண்மை இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய எல்லா பேரும் Facebookல எல்லாருமே இல்லைங்க. ஆனா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய பழக்கம் கிராமத்தில் தான் இருக்கிறது. எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, இன்ட்ரெஸ்டா இல்லைன்னு நீங்க பேசாதீங்க. நீங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்க. நாங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமா இந்த கிராமத்தில் வாழ்கின்றோம் என்ற காரணத்தினால் கிராமத்து வாழ்க்கை தான் ஆரோக்கியமான மன நிம்மதியான வாழ்க்கை என்று நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி. ஒரே ஆர்ப்பாட்டம்.
புலம்பல், விரக்தி, மூச்சு திணறல். எனக்கு நீங்கள் பேச பேச அடுத்து என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோம் எல்லாம் உண்மையில் அதான் விஷயம். உண்மையிலே நம்ம விளையாட்டாக பார்க்குறீங்க. எங்கள் தாய் குளங்கள் சிரிச்சல் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்க எப்போயுமே விரக்தியாகவே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அழுதுருவாங்க, படக்கு படக்குன்னு கோவப்படுவாங்க. நீங்களாம் 17 சீரியல் பார்த்து பழக்கப்பட்ட நீங்கள் சிரிச்சல. அன்னைக்கு கூட ஒரு வீட்டில் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே திருடி வந்துட்டாங்க, திருடி வந்து இப்போ கிச்சனுக்குள்ளே போயிருக்கான். படுடி காலையில் பாடியை புதைச்சிக்குவோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் கிச்சனுக்குள்ளே போனாலே அவன் ஜோடி முடிஞ்சு. அப்போ எவ்வளோ அசால்ட்டாக பேசியிருக்கான் பாருங்க. ஆமாம், உண்மையிலேயே உணவு முறை சார். நாட்டுக்கோழி செய்வாங்க கிராமத்தில். அது ரெக்கை எடுத்துட்டு அப்படியே மஞ்சள் கிளவி விறகடுப்பில் வாட்டி அப்படியே அம்மியில் மஞ்சள் சின்ன வெங்காயம் வச்சு அதை மாதிரி கோழி இன்னைக்கு செய்ய முடியுமா சார்? இன்னைக்கு இந்த அம்மா கல் தோசை சுட்டுச்சு. உண்மையிலேயே அவங்க வீட்டுக்காருக்கு கிட்னியில் கல் வந்துடுச்சு, நேரடியாக கல் இறங்கியிருக்கு. இப்படி இருக்கே சார், உணவு முறையில் கூட மாற்றணும். நல்ல உண்மையில் நம்ம விளையாட்டுக்காக பட்டிமன்றத்துக்காக சொல்ல சார், அவ்வளவு மனநிறைவானது எங்களுடைய கிராமத்து வாழ்க்கை அப்படின்னு முடிச்சான். பேச்சாளர் ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் உட்கார வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய பேச்சு சுவாரஸ்யம். சும்மா எல்லாராலையும் பேச முடியுமா சார்? இந்த ராஜநீதியெல்லாம் அன்னைக்கு எங்க மன்னார்குடியில் நான் ஸ்டாப்பா 50 நிமிஷம் பேசினார். பிரசிடண்ட் பட்டார்னு மேடை குதிச்சு வந்தார். ஸ்பாட்லேயே ராஜநீதிக்கு 30,000 ரூபாய் ஸ்பாட்லேயே ஃபைன் போட்டாங்க. ஸ்கூட்டியை வித்துட்டு அங்கேயே ஃபைனை கட்டிட்டு வந்தார். அதெல்லாம் ஓட்டி போயிருந்தார். இப்படித்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு இழப்பீடுகள். ஒரு நிகழ்ச்சிக்கு போய் வருமானத்தை பார்த்துருக்கோம். இழப்பு என்ன செய்ய சொல்றீங்க? ரொம்ப அதை எவ்வளோ இந்த அன்னபாரி சொல்லணுமா? சொல்ல வேணாம். அதோட தான் நான் நேரடியாக நீல வெடிக்க போயிரு பட்டிமன்றத்தில். ஆமாம் இருக்கு, எரியுது. அது எல்லாருக்கும் எரிஞ்சிருச்சு. இப்போ நிறைய ஊராக எரிஞ்சிருச்சு. அதை கரண்ட் ஆமாம் கரண்ட்டுக்குள்ள கட்ட முடியாமல் கிடைக்கும். ஆமாம் ரொம்ப விறகாய பற்றி அவர் அங்கேருந்து 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து அவர் ஒரு விறகு சொக்கை போட்டு அவருக்கு ஒரு மன நிம்மதி. இதெல்லாம் இது. ஆனால் உண்மையிலே பாராட்டேன் சார். நீங்களெல்லாம் பிழைக்க தெரிந்தவர்கள். யாரெல்லாம் சிரிக்க தெரிந்தவர்களோ அவர்களெல்லாம் பிழைக்க தெரிஞ்சு. இது நாங்கள் வந்ததுக்காக சொல்ல சார். வெளியிருந்து பார்க்குறவங்க சொல்லலாம், அதை சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சார், தேவையில்லாமல் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறவர் தான் 3ஆம் மாதத்துல டப்புன்னு போயிடுவார். ஏன் கோவப்படக்கூடாது சார்? கோவத்தை உமருக்கு பட்டன்னு கோவப்படுறவனுக்கு எல்லா விஷயம் மறந்து போயிடும், நோய் கூடி போயிடும். கலகலகலன்னு சிரிப்பவனுக்கு எல்லா ஞாபகத்துக்கு வரும், நோய் வர மறந்து போயிடும். உங்களுக்கு நோய் வராது, உங்க கூட சேர்றவங்க கூட நோயாளியாக இருக்கான். அப்படி அங்கே போட்டி போட்டால் இங்கே போகணும், ஐயோ நடுவர் அவர் கூப்பிட்டுட்டாங்க, இங்கே போகணும் அங்கே போகணும். அவன் அப்படி படம். ஏன்னா அவன் ஒரு மாதத்துக்கு 3 நிகழ்ச்சி போகிறவன்ட்ட போய் ராஜினி ஆமாம் ராஜினிக்கு பண்ணுவேன். என்ன ராஜினி வீட்டில் சும்மா தான் இருக்கியா? நான் காலையில் இங்கே நிகழ்ச்சி முடிச்சேன் 30,000 ரூபா, இங்கே இப்போ திருச்சி போய்கிட்டு இருக்கேன் 50,000 ரூபா அப்படின்னு அவர் உடனே 3 ரூபாய்க்கு எலுமிச்சை மொத்தம் வாங்கி அன்னலட்சுமி ஊட்டி விடுவார். என்ன செய்யும்? அருமையான ரசீது. என்னன்னா ஏன் அருமையான ரசீது சொல்கிறேன்னா, வந்தவர்கள் அப்படியே உட்கார்ந்து ஒரு விஷயத்தை ரசிக்கிறதுக்கு பற்றிலாம் விழா கமிட்டி அந்த தான் பயந்தான். எப்படி இருக்க போதோ என்னமோ முத ஊரில் பண்ணுறோம். ஆனால் ஒரு குறையும் கிடையாது. இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். 7 மணிக்கே கேட்கன்ட்டு இருந்தேன், அப்போ மைக் கேட்டு இல்லை. இப்போ கேட்குறேன், இத்தனை பேரும் இந்த நேரத்திலும் அசையாமல் ஆடாமல் அப்படியே உட்காந்து ரசிக்கிறீங்களே, எங்கள் நகைச்சி உங்களை அவ்வளோ அழகாக கட்டி போட்டிருக்கா, இல்லை வீட்டில் ஒரே வெக்கையாக இருக்கு அவங்க உட்காந்துட்டீங்களா? ஏன்னா எங்களுக்கு ஒரே குழப்பம் வந்துடுது. கிராமத்து வாழ்க்கை அவ்வளோ பிரமாமல் சொன்னாங்க. பார்த்தீங்களா? கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே கொண்டாடுவாங்க. அந்த காலத்தில் குழந்தை பிறந்த பார்க்க தர்மாஸ்பத்திரிக்கு போவாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஒரு 10 பேர் எது வண்டியை கட்டிட்டு போங்க, கிழங்கு லட்சுமி குழந்தை பிறந்திருக்கான் பார்க்க வாங்கடையே வாங்கிட்டு போய் கதவை திறந்துட்டு பெரிய ஆஸ்பத்திரி லட்சுமி குழந்தை பார்க்க வந்திருக்கான். லட்சுமி 7ஆம் நம்பர் டோக்கன் போங்க. 15 கிழவி தொட்டியை சுத்திக்கிட்டு, இந்த ஒரு அவங்க பெரியப்பா மாதிரி மூக்கு, இந்த ஒரு அவங்க கிழவி மாதிரி காது, இங்க ஒரு அவங்க சித்தப்பா மாதிரி வாங்கி சொல்லிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நர்ஸ் வந்து உங்களது 103 டோக்கன் அங்கே போங்க. அப்போ ஒரு கிழவி சொல்லி, ஆமாடி வாய் வாக்கியா மாதிரி இருந்துச்சு பார்த்தியில, பல்லு எத்து பல்லு, இது நம்ம உள்ள கிடையாது. இருங்கம்மா நினைச்சு உங்களெல்லாம் பெரிய சயின்டிஸ்டே சோம் ஆராய்ச்சி விட உட்காந்து இருமா. அது கொஞ்சம் முதிர்ச்சியான பிள்ளைமா. பார்த்தீங்களா எவ்வளோ கலகலப்பு? பார்த்தீங்களா கலகலப்பு? நாங்களா சொல்லி கலகலப்பாக இருக்கோம். காசு கொடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க பாவம்.
இதுல பாருங்க, ஏன் அவங்க சிரிக்காம இருக்காங்கன்னா, ஏன் நீங்க சிரிக்கிறீங்க? நீங்க காசு வாங்குறீங்க, சிரிக்கிறீங்க. அவங்க காசை கொடுத்துட்டு இந்த கிளவி ஜோக்குக்கு இவங்களுக்கு இவ்வளவு ரூபாயா, கிளவி ஜோக்கு நான் 400 ஜோக்கு வச்சிருக்கேனே, நடிச்ச மாதிரிக்கும் சொல்லுவேன்டா, எனக்கு ஒரு 400 ரூபா கொடுக்கடான்றார். முடியாது. நாங்க இன்னைக்கு ஆமா ஆச்சு பாருங்க, கிராமத்தில் லேசா நினைக்காங்க, டிசிப்ளின். கிளை பக்கத்துல ஒரு போட்டோ எடுக்க முடியாது. கிளை பக்கத்துல கிளவி நிக்கவங்க போட்டோகிராஃபர் அப்ப எல்லாம் போட்டோ எப்படி எடுப்பாங்க, ஒரு கருப்பு நீ தூக்கிட்டு உள்ள போயிடுவார் மிஷினுக்குள்ள. பாத்தீங்களா, பிளிச்சு பிளிச்சு நடிக்கும் போட்டோகிராஃபர். இன்னைக்கு மாதிரி இப்படி எடுக்கிறது இல்லை. பெரிய ஒரு போர்வைக்குள்ள உள்ள போயிடுவார். போயிட்டு ஒட்டி வாண்டு போர்வைக்குள்ள இருந்து புகையெல்லாம் வெளியே வரும். உள்ள உட்காந்து சீட்டு குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னையா புகையா வருது? இதான் புகைப்படம். அங்க ஒரு ஆள் கோவப்பட்டாட்ட, மரியாதை கிளம்பிருங்கடா, புகை வருதான் புகைப்படமா? 1953 இதை விட நான் ஜோக் அடிச்சேன்டா. அப்ப அந்த கிளவி ஒழுக்கத்தை பாருங்க. பாட்டி பெருசோட ஒட்டி போங்க. அது எப்படி? தர்மராஜ் பக்கத்துல உங்க அப்பாவா 10 பைசா தானம் பண்ணாதவருக்கு தர்மராஜ். அவன் எங்க அநியாய சட்டங்க, ஒரே வழியா 3 நாளைக்கு விற்கிறாருங்க. சூடு பண்ணி கிளவி பக்கத்துல உட்கார ஒட்டி நிக்காது. கிளவி பக்கத்துல மரியாதை குறைச்சலாம். ஒட்டி நிக்காது. இங்க இருப்பாரு கிளவி, வீட்டை திறந்துட்டு அங்க நிக்க கிளவி. போட்டோ எடுக்கவே முடியாது. அவர் ஓடி எடுப்பார். ஏன் ஒட்டி நிக்காது? அப்படி நிக்க கூடாது, மரியாதை அப்படின்ட்டு 6 அடி கேப்பில் இருப்பாங்க. ஆனா குழந்தை எத்தனை குழந்தைன்றது? 13 குழந்தை. இவ்வளவு தூரத்து இருந்த உனக்கு எப்படி 13 குழந்தை வந்துச்சு? சேட்டை செவ்வளவு அடிச்சு போயிட்டேன் அந்த கிளவிய. போக கூட இல்லை. சரிப்பா அப்படி சாத்த. அதே ஒரு பெருசு சும்மா வந்த காலத்துல பொடி போட்டுக்கிட்டே இருப்பாரு. மறக்கதான் கொஞ்சம் கட்டில் உட்காரு. போதும்டா உட்காந்து 16 குழந்தையா போச்சு, வேலைக்கு போடா விளங்காதானே அப்படின்ட்டு கொத்தனார் வேலைக்கு அனுப்பிவிட்டு சும்மா பொடியை போட்டு பொடியை போட்டுக்கிட்டு அடுத்த குழந்தைக்கு அடியை போட்டுருக்காரு. பேசிட்டாரு, தனியா பேசிட்டு. ஆனா அன்னபாரதி உங்களோட தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோயில் பெட்டிக்குள்ள அந்த காலத்திலேயே 13 பம்பு செட்டு வச்சிருந்தாரு. பம்பு செட்டுல 2 வச்சிருந்தாரு. அதை நம்ம பேச வேணாம், அது வேற இது வேற. இப்பொழுது உடனடியாக நீலவேணி அவர்கள் அழைக்க போறேன். இவ்வளவுதாங்க நீங்க வேடிக்கையாவே தெரிஞ்சீங்க. ஆனா நாங்க விவேகமாக தெரிந்தோம். எங்க நகரத்துல முடியுமா? கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்களானே? ஆஃப் பண்ண ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கேன். நல்லா எடுக்கிறாரு. இதை பூரா நீங்க நம்ம யூடியூப்ல பிரம்மாண்டமா போட போறோம். அதுக்காக உங்களை சிரிங்க ஏன்னு சொன்னேன்னா, சிரிக்கிறவள்கிட்ட க்ளோஸ் அப்ல வரும் கேமரா, சிரிக்காதல்கிட்ட விரண்டு ஓடிடும் 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு. அதுக்காக உங்களை சிரிக்கிறவள் தேடிக்கிட்டே இருக்கும் அந்த கேமரா ஆசையா. மாரிமுத்து ஓடி க்ளோஸ்ல அப்படி. இப்பொழுது வேகத்தில் அருமையான பேச்சாளி நீலவேணி பார்த்தீங்களா, அப்படி தொட்டு கும்பிட்டு வர்றது ஒரு பண்பாடு. வாழ்த்துக்கள். நல்ல ஏன்னா நிறைவான பேச்சாளர் நீங்க ரசிச்சு கைது, அப்பதான் அவங்களால பேச முடியும். உள்ள எனர்ஜி போன பின்னாடி ஒரு பெண் பேச வர உங்களை பெண்ணுக்கு பெண்ணே கைது தயவுசெய்து. ஆஹா, அங்க 2 பெண்கள் பாராட்டுகள் எந்திரிச்சுன்னு கைது. அக்காவுக்கு முட்டி வெளின்னு நினைக்கிறேன், அடிக்கடி எந்திரிக்குது. ஆமா, உனக்கு எந்திரிச்சுதான் அந்த ஒரு அம்மா தான் பாவம். அந்த அக்கா எல்லாருக்கும் எந்திரிச்சாங்க. சும்மா பண்ணுக்கா பேசட்டுமா? இல்லம்மா அந்த உட்கார். உனக்கு மேசராசி இன்னைக்கு டைம் தெரியல. நான் மீன ராசிங்க. நாங்கள் அப்படித்தான் ஜோக்கு தான் சொல்லுவோம். சரி பரவாயில்ல நடுவர்களே, எல்லாருக்கும் நான் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும் கண்ணியமிகு காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களை அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனலுக்கும், சேனல் பேர்லாம் அப்புறம் கேட்டுக்குவோம், வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து சொல்லி. இல்ல நான் போதும் என்னத்தை பேசிட்டு நீ நேரம் போயிருப்பில்லமா நினைச்சோம். என்ன பிரச்சனை இப்ப உங்க 3 பேருக்கும்? இந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கல்லடப்பு இருக்கு. அது அவருக்கு கொஞ்சம் பித்தப்பை வீக்கம். பித்தப்பைய வீக்கமா? அவர் கடைசிகளுக்கு கொஞ்சம் நுரையீரல் நுரத்தெரியும். இந்த 3 அந்த அம்மாவுக்கு இருக்கு. இப்ப ஏன் எந்திரிக்கிறாங்க? சின்ன ஒரு வேலை இருக்கு. சார் வந்ததுல இருந்து கிராமம் நல்லா இருக்கு, நகரம் நல்லா இல்ல, கிராமம் நல்லா இருக்கு, நகரம் நல்லா இல்ல. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கிராமத்துல இருக்காங்க, கிராமம் நல்லா இருக்குன்னு சொன்னா கை தட்டுறாங்க. அது ஒரு நியாயம் இருக்கு. 3 பேரும் நல்ல டவுனா பார்த்து இடத்த வாங்கி 3 மாடியில
ராஸ்கல்ஸ். என்ன பேச்சு பேசிட்டு பாருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த மேடையில நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் நடுவர்களே, நீங்க தீர்ப்பு அந்த பக்கமே கொடுங்க. எங்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு அதனால எந்த வருத்தமும் கிடையாது. தீர்ப்பு நீங்க அந்த பக்கம் கொடுங்க, பேமெண்ட்டை நீங்க இந்த பக்கம் கொடுங்க. எனக்கு ஆயில்மெண்ட் எல்லா பக்கமும் கொடுங்க, தேய்ச்சிட்டு இங்கே படுத்துறேன். சார் பேமெண்ட்டை மட்டும் கொடுக்க சொல்ல, நீங்க கிராமத்துக்கே தீர்ப்பு கொடுங்க. உண்மையா மனசாட்சிப்படி கிராமத்துக்கு தீர்ப்பு கொடுக்கறதா நல்லது. ஒருவேளை நீங்க கிராமத்துக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா இந்த ஊர்க்காரங்க உங்களுக்காக ஒரு ஜோடி மாட்டு வண்டியை கொடுப்பாங்க. நீங்க 4 பேரும் மாட்டு வண்டியில போங்க, உங்க இன்னோவா காரை எங்கள்கிட்ட கொடுங்க. இந்த பிள்ளை மாட்டு வண்டி போகணும்னு நினைக்கிறீங்க? சேலத்திலே போய் விலை பேச நல்ல மாடு சார், 6 பல்லு போட்டிருக்கு, கொஞ்சம் பார்த்து கொடுங்க, அங்கேயே வித்துக்கலங்க. அப்புறம் என்ன உருண்டா வீட்டுக்கு போவீங்க? எங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரத்து வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சுட்டு சும்மா குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஊர் இவ்வளவு தூரத்துல இருக்குல்ல, மதுரையில இருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு கூகுள் மேப் நீங்க ஒண்ணு போட்டீங்களா இல்லையா? எந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாலும் நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்றோமா இல்லையா? ஒரு காலத்துல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு புதுசா ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி போகணும் நம்ம கணக்கு பண்ணி புளிசோத்தை கட்டிக்கிட்டு புளிய மரமா உட்கார்ந்து எந்திரிச்சு போனோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்து தெரியாத புது ஊருக்கு போகணும் அப்படின்னா எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போனா போதுன்னு கூகுள் மேப்பை பார்த்து நம்ம போறோமா இல்லையா நடுவர்களே? இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டுபிடிப்பெல்லாம் எப்படிங்க நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா சத்தியமா சொல்றேன்க்கா, உண்மையாவே சொல்றேன் அண்ணா, என் போன்ல கூகுள் மேப் இல்ல. என் போன்ல கூகுள் மேப் இல்ல, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னு கேளுங்க. கூகுள் மேப் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? வழிகாட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. என்னுடைய வாழ்க்கையில வழிகாட்டுறதுக்கு என் வீட்டுக்கார தவிர வேற யாரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ செல்போனை வித்துறோம். செல்போனை வாங்க மாட்டேங்கிறாங்க யாரும். ஆனா உண்மையாவே நடுவுல வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி சமாதானப்படுத்தி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நகரத்து வாழ்க்கை தான். நீங்க சின்ன பிரச்சனையை கூட அதுக்கு ஜட பின்னி பூ வச்சு அப்படி பெருசாக்கி விட்டு போயிருவீங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி பண்ணவே பிரச்சனையெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு நாங்கெல்லாம் போயிட்டே இருப்போம். உண்மையாவே ஒண்ணு சொல்றேன், இப்ப என்ன மாதிரி பிள்ளைங்களை இப்ப படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறோம், அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும், சமையல்னா என்னன்னே தெரியாம போயிடுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா யூடியூப்னு ஒண்ணு இருக்கிறதுனால வீட்டுக்காரருக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்குறோமா இல்லையா? இப்ப நீங்க என் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், இப்ப கூட இங்க நான் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கேன்ல, இந்த பட்டிமன்றத்துக்கு இங்க நான் வந்தா கூட யூடியூபை பார்த்து என் வீட்டுக்காரருக்காக ஆசாசியா சமைச்சு வச்சுட்டு தான் இங்க பட்டிமன்றத்துக்கே வந்தேன். என்ன சமைச்சேன்னு கேளுங்க. சமைச்சேன் சார், கஷ்டப்பட்டு சமைச்சேக்கா. அந்த மெனுவை நீங்க ஃபாலோ பண்ணுங்கக்கா. கஷ்டப்பட்டு என் வீட்டுக்காரருக்காக சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தான் பட்டிமன்றத்துக்கு வந்தேன். அதுக்கு நீங்க விச வச்சுட்டே வந்திருக்கலாம் சார். 2 தடவை ட்ரை பண்ணேன் சார், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது டேஸ்டா இருக்கு, அது ரொம்ப கெட்டா இருக்கு. இது கொஞ்சம் ஊத்துமா, நல்லா இருக்கு. என்ன பேச ஒரு மாதிரி படபடன்னு வருதுமா? அந்த பாய்சனை விட பெரிய பாய்சன் பால் டப்பா அது அப்படியே சாப்பிட்டு செட் ஆயிடுங்க. உண்மையாவே சொல்றேன் நடுவர்களே, இப்ப ஸ்வீட் பிடிக்குமா உங்களுக்கு? ஸ்வீட் பிடிக்குமா? எஸ். ஸ்வீட் இனிப்பு எல்லாருக்குமே பிடிக்கும்ல. நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எந்த ஊருக்கும் பட்டிமன்றம் போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வீட்டில் இருப்பேன். அன்னைக்கு மட்டும் பட்டிமன்றம் போக மாட்டேன். பட்டிமன்றம் போகாம என்ன பண்ணுவேன்னா என் வீட்டுக்காருக்கு விதவிதமா ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அசத்திடுவேன். இந்த வாரம் கூட யூடியூபை பார்த்து, அந்த சேனல் பேர் நான் கடைசியா சொல்றேன், இந்த வாரம் கூட யூடியூபை பார்த்து என் வீட்டுக்காருக்காக ஆசாசியா ஒரு ஸ்வீட்டை செஞ்சு அதுக்கு கேசரின்னு பேரை வச்சேன். ரொம்ப பெருமையா இருக்குமா? நீங்க இன்னும் பாராட்டுவீங்க பாருங்க. ஆனா நான் செஞ்ச கேசரியில ஒரு சின்ன மிஸ்டேக் தான்க்கா ஏற்பட்டுச்சு. நான் செஞ்ச கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனது தப்பாக்கா? சொல்லுங்கக்கா. ரொம்ப நன்றிமா. நம்ம தான் கலர் கம்மியா இருக்கமேனு காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு என் வீட்டுக்காரருக்காக அழகா கேசரி செஞ்சேங்க. மைதா மாவு வாங்கிட்டு வந்து நாட்டு சக்கரை போட்டு அன்புடன் நன்ன பாரதி யூடியூப் சேனலை பார்த்து. சில்லி பவுடர் வேணாம், கொஞ்சம் பள்ளி பவுடர்னு போடும். ஏம்மா சார், அன்புடன் நன்ன பாரதி யூடியூப் சேனல் சார் பாத்திருக்கீங்களா இல்லையா சார்? அது யாரோடது? எங்க அக்காவோடது. இந்த அம்மாவே சுடுன்னு வைக்கிறது அப்படின்னு சொல்லி கூகுள்ல தேடும். இந்த அம்மா யூடியூப்பை பார்த்துருக்கிறா, அதுக்கு பேசாம சைக்கிள் டியூப்பை பார்த்துட்டு போயிடலாம். இந்த அம்மா கனிமொழி சைக்கிள் டியூப்ல வருது. ஏதோ ஒரு டியூப்ல வர்றோமா இல்லையா? சும்மா எல்லாத்துக்கும் இந்த காலத்துல எத்தனையோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்குங்க நகரத்துல. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் உழைப்பாளிகள் நீங்க சொன்னீங்க. கிராமத்துல இருக்கிற வரைக்கும் உழைப்பாளிகளாக மட்டும் இருந்த வர்க்கம் நகரத்துக்கு என்னைக்கு நகர்ந்து வந்துச்சோ அன்னைக்குதான் முதலாளியா மாற ஆரம்பிச்சுங்கிறத யாருமே மறுக்க முடியாது நடுவர்களே. அதை யோசிச்சு பாருங்க. சும்மா எப்பா பார்த்தாலும் நகரம் நல்லா என்ன நகரம் நல்லா இல்ல? உங்க முகரக்கட்டையெல்லாம் டிவில காட்டினது எது? ஆமா, கிராமம் காட்டுனுச்சு. நகரத்துல டிவில காட்டினதுனால தான் கிராமத்துல உங்க முகரக்கட்டையெல்லாம் நேரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த மாலை ஐயோ, நீங்க 5ஆம் தேதியை கேன்சல் பண்ணிடாதீங்க. இந்த அம்மா டிவில வந்துட்டு போட்டு கொடுக்குறியாக்கா? பெரிய எல்இடி வீட்டுல 70 இன்ச்சஸ் ரேசா பக்கத்துல வலது பக்க சவரை இடிச்சு வெளியே அரட்டி நிற்கும்.
டிவி இவங்க வீட்டில் வீட்டை விட அம்மா ஜன்னல் பக்கம் இருந்து பார்ப்போம் அவங்க வீட்டு டிவிவே 75 டிவி ஃபோன் பண்ணி சொல்லி இன்னைக்கு டிவியில் வரேன். இந்த அம்மா அடுத்து கனிமொழி அப்படி டப்புண்டு வெடிச்சு பொருள். ஆனா இவ்வளவு உட்காந்துருக்கீங்க. ஆர்வமா கேட்கிறோம். நானும் ஒரு 89 ஜோக்கை யதார்த்தமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க ஒரு ஆள் தான் 7 மணிக்கு அவர் என்ன பார்த்தனோ இப்போ 11:30 அதே ரியாக்ஷன். ஆழ்ந்துட்டார் சார். ஆழ்ந்து அதுல ஊர்ந்துகிட்டு இருக்காரா? ஐயா என்னன்னு தெரியல சொல்லிட்டேன். ஆனா உண்மையாவே நடுவர்களே எதிரணியில கனிமொழி அக்கா சொன்னாங்க. அது என்னக்கா சொன்னீங்க? மன நிறைவு சார். கிராமத்துலதான் மன நிறைவான வாழ்க்கை இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா, மன நிறைவான வாழ்க்கை எங்க இருக்கும் தெரியுமா? கையில பணம் நிறைவா எங்க இருக்கோ அங்கதான் மனம் நிறைவா இருக்கும். அப்படி பணம் நிறைவா இருக்கிற ஒரே இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது நகரம் தான். அங்கதான் மன நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். சத்தியமா சொல்றேன் நடுவுல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. என் வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி நான் ஒரு அழகான மனைவி இருக்கேன். எங்க 2 பேருக்கும் 2 வயசுல ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு. என்னம்மா ஏதோ சோப்பு சிவகா தயார் பண்ற மாதிரி சொல்றீங்க. எங்க 2 வயசுல ஒரு ஃபீமேல் பிராண்ட் ஒன்று இருக்கு நடுவுல. வாழ்க்கையில சண்டை வர்றதெல்லாம் சாதாரணம். அப்படி சண்டை வரும்போது திடீர்னு நான் கோவப்பட்டேனா என் வீட்டுக்காரன் நான் அடிக்கிறதும், என் வீட்டுக்காரர் என்கிட்ட அடி வாங்குறதும், என் வீட்டுக்காரன் அடிக்கிறதும், என் வீட்டுக்காரர் என்கிட்ட அடி வாங்குறதும் சாதாரணம். ஒரு நிமிஷம். இவன் நேரம் நீ சொன்னதுல அடிவானவர் அவர் தான். ஏங்க கிராமத்துல இன்னைக்கும் அடி வாங்குறது பெண்கள். ஆனா இன்னைக்கு நகரத்துல எங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நாங்களும் 4 தட்டை தட்டிட்டு சமாதானப்படுத்திட்டு சந்தோஷமா போயிட்டே இருக்கமா இல்லையா நடுவர்களே? ஆனா சத்தியமா சொல்றேங்க, நான் என்னதான் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போய் வாழ்ந்தாலும் கிராமத்து பண்பாடு என்கிட்ட எல்லாம் இருக்கு. நாங்க அதை மறுக்கவும் மாட்டோம். இப்ப எனக்கெல்லாம் மாமியார் டார்ச்சர் அவ்வளவு பெரிய டார்ச்சர். என் மாமியார்லாம் என்னை அவ்வளோ டார்ச்சர். விடியக்காலம் 11 மணிக்கு எந்திரிக்க சொல்லும். 11 மணிக்கு எந்திரிக்க சொல்லும். பாதகத்தி மகளே, ஃபோன் நம்பர் கூட கல்ல போட்டு சொல்லி முடிக்க. பல்லு விளக்கிட்டு காப்பி குடிக்க சொல்லும். 11 மணிக்கு என்னம்மா அநியாயமா இருக்கு. இந்த 5 மணி 6 மணிலாம் கேள்விப்பட்டிருக்கேம்மா. மிட் நைட்டு நடுராத்திரி. ஆமா, இந்த அம்மாலாம் கலராத்தான் இருந்துச்சு. பிறகு எனக்கு ஒரு இடி விழுந்துச்சு தென்னை மரத்துல. அதுல கொஞ்சம் டார்க் கொடுத்துருச்சு சார். இப்ப என் மாமியால என்னை டார்ச்சர் பண்ணுங்கிறதுக்காக என் மாமியார நான் வீட்டை விட்டு விரட்டிட்டேனா? உண்மையா சொல்றேங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 6வது வருஷம் சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங்ல இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள நான் என்னைக்கு என்னுடைய வலது காலை எடுத்து வச்சு உள்ள போனேனோ. அந்த இடது காலில் என்ன படிச்சதுமா? பிஎஸ்சி பிஎட் பிசிக்ஸ் படிச்சு. எது வலது இடது கால் இன்ன வரைக்கும் படிக்கலையா? அது சொல்லி தரும் வலதுட்டாங்க. மொத்தம் ஏதோ ஒரு கால் உள்ள வச்சு போனோம்ல. அந்த வீட்டுக்குள்ள போன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதே வீட்டுல தான் இருக்கேன். சத்தியமா எந்த பிரச்சனையிலும் என் வீட்டுக்கார கூட்டிட்டு தண்ணி கொடுத்து நான் போக மாட்டேன். இது கனிமொழி அக்கா மேல சத்தியம். அதாயா மனுஷி அப்படி இருக்கு. கல்யாணம் ஆகி நான் அங்க போன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அதே வீட்டுல தான் இருக்கேன். கல்யாணம் ஆகி 2வது நாள் என் மாமியாரையும் மாமனாரையும் தான் தண்ணி கொடுத்து அனுப்பி விட்டேன். கிளம்பு சும்மா நொய்யு சொன்ன உடனே வண்டியை எடுத்துட்டார் அவர். ஆக்சுவலாக அந்த வண்டி நாளைக்கு மதியம் போக வேண்டிய வண்டி இப்பயே மூவ் பண்ணிடுவோம். இவங்க பேச்சுவார்த்தை கொஞ்சம் சரியில்லாம போயிட்டு இருக்காங்க. இந்த வண்டி பெட்ரோல்ல போகுதா அதுவா காத்துக்கு தள்ளிட்டு போதான்னு தெரியல. இவ்வளவு ஊர்ந்து போற வண்டியை உலகத்துல இன்னைக்கு ஏன் தெரியுமா அங்க போறாரு? இங்க இருந்து நான் தெரியலன்னு சொல்லிட்டு அங்க போறாரு. நடந்து வரவே மிந்திட்டு போறேன் அந்த வண்டியை. ஆனா சத்தியமா நடுவர்களே, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க நோயை அப்படியே வளர்க்குறீங்க, மாத்திரை மருந்தா கொடுக்குறீங்க. இப்ப இந்த மேடையில நம்ம எல்லாருமே இருக்கோம். பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாரும் இறங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கீழே இருந்து ஒரு பாம்பு நல்ல பாம்பு யார சொல்லலாம் அந்த பக்கம். சரி ஓகே. அடுத்து ராஜநிதியை நான் காலில் பொட்டுன்னு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அவருக்கு 4 பாம்பு போட்டுதான் முறையா தள்ளி பாம்பு செத்து போச்சு. சரி அப்ப ரவிக்குமார் சாருக்கு கொத்திக்கிட்டு இருக்கும்போது நான் வருவேன் அப்படின்னா விட்ட பாம்பு உதறி. அப்ப ரவிக்குமார் சாருக்கு எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு நேரா இவர் தான் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காருன்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவர் காலில் பொட்டுன்னு போட்டுருச்சுன்னு வைங்களேன். அப்ப ரவிக்குமார் சாரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆடு பாம்பே, வாத்தியார் காலில் போடு பாம்பே அப்படி நான் பாட்டு பாட முடியும்? ஒருவேளை நல்ல பாம்பு வாத்தியார் காலில் பொட்டுன்னு போட்டுருச்சுன்னா வாத்தியார் அல்லேக்கா தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில போடணும். அவருக்கெல்லாம் பாம்பு அடிச்சு ஆஸ்பத்திரி போனாங்க சொன்னாங்க. எறும்பு கடிச்சாலும் 7 தையல் போட்டு படுத்திருப்பாரு வீட்டுல. அவருக்கு எதுக்கு பாம்பு வரைக்கும் போறீங்க? நியாயப்படி யோசிக்கிறமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர்களே. ஒரு காலத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் வயிற்று வலியா
ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி புதுக்கோட்டையில ஒரு 8 வயது ஒரு சின்ன பிள்ளைக்கு தொடர்ந்து வயிற்று வலியா இருந்திருக்கு. மாத்திரை கொடுத்துருக்காங்க, சரியாகல. வயிற்று வலி தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருக்கு. அப்படி வயிற்று வலி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் ஏன் வயிறு வலிக்குது ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க உடம்புல விஷம் தீண்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஒரு குழந்தைக்கு மாத்திரை கொடுத்து சரியாகாதப்போ அந்த குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் அந்த விஷம் தீண்டி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய காப்பாத்திருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றம், மருத்துவ முன்னேற்றம் சரியா இருக்கா இல்லையா? நீங்க ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கெல்லாம் தாத்தா பாட்டி நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா சொல்லாதீங்க. இப்ப என் வீட்டுக்காரங்களாம் என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு மெரூன். உங்களுக்கு மெரூன் கலர். உங்களுக்கு என்ன கலருக்கா பிடிக்கும்? அவங்களுக்கு கருப்பு தான் பிடிக்கும். ராஜநேதன் உங்களுக்கு என்ன கலர்? சரி, இப்ப எனக்கு எல்லோ கலர் தான் பிடிக்கும். இந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? பேண்டா கலர். வாங்கி குடிச்சிட்டு பேசாம உட்காந்து. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் தான் பிடிக்கும். என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன், மாமா எனக்கு எல்லோ கலர் சாரி தான் வேணும், எல்லோ கலர் சுடிதார் தான் வேணும், எனக்கு எல்லோ கலர் சாரி தான் கட்டுவேன்னு சொல்லி ஒரே ஆட்டம். என் வீட்டுக்காரர் எல்லோ கலர் கட்டாதன்னு ஒரே கண்டிஷன். நான் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், ஏமாமா எப்ப பார்த்தாலும் ஏதாவது கண்டிஷன் போட்டுருக்கீங்க, மஞ்சள் கலர் புடவை கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒன்னும் ரெடி தங்கம், மஞ்சள் புடவை கட்டிட்டு நீ பாட்டுக்கு பட்டிமன்றத்துக்கு பேச போயிடுவேன். கோயில்ல தான் பட்டிமன்றம் நடக்கும், பெரும்பாலும் அம்மன் கோவில்ல தான் பட்டிமன்றம் நடக்கும். நீ பாட்டுக்கு மஞ்சள் புடவையை கட்டிட்டு கூட்டத்துக்குள்ள போனா அம்மனே நடந்து வருதுன்னு எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்கடி. அந்த ஸ்பீக்கரை வீராப்பா போறீங்களே, ஹேண்ட்பேக்ல 10 விஷயம் இருக்கா? நம்மளுக்கு இவ்வளவு வீராப்பா தேவையில்லை. உண்மையிலேயே நியாயமான பேச்சு. அது எப்படி இருக்கணுங்க? அப்படி உண்மையுமே சொல்றேன். இப்ப என் வீட்டுக்காரலாம் இப்ப இந்த புடவை கட்டிட்டு அப்படி நான் வெளியில நடந்து வந்தே பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த புடவை கட்டின அன்னைக்கு அப்படி வெளியில நடந்து காலை வச்சே பாருங்க, ஸ்டாப். ஏன் டிராபிக் போலீஸா? நின்னுமா உன்னை போட்டோ எடுக்கணுமான்னாரு. சரி மாமா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, எனக்கு பட்டிமன்றத்துக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பட்டிமன்றத்துக்கு வந்து போனை பாக்குறேன் போட்டோ வரல. அவருக்கு போன் பண்ணி என்ன மாமா இன்னும் போட்டோ வரல, போட்டோவை அனுப்புமானதுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? போட்டோவை அனுப்பிட்டேனாரு. எனக்கு வரலையே. அவர் என் போட்டோவை எங்க திரும்ப அனுப்புனாரு? என் போட்டோவை நாசாவுக்கு அனுப்பியிருந்தாரு. நாசானா என்ன? விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். நான் என் மாமாட்ட கேட்டேன், என் போட்டோவை நாசாவுக்கு அனுப்பியிருக்கீங்க, நீ என்ன லூசான்னு கேட்டதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, ஒன்னும் அடித்தங்க. போன வாரம் தான் நியூஸ் பார்த்தேன், விண்வெளியில் ஒரு நட்சத்திரத்தை காணாமா, அந்த நட்சத்திரம் இதானான்னு செக் பண்ணுறதுக்காக நாசாவுக்கு ஃபோட்டோவை அனுப்புறேன்னு சொன்னாருன்னா. ஹலோ, யார்கிட்ட பேசுறீங்க? கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரியா சார்? ஆமாம், ஒரு பேஷண்ட் கிட்ட தப்பிச்சு வந்துருக்காங்க. ஆமாம், இந்த அடுப்புக்கல்ல இருக்காங்க. அடுப்புக்கல்ல இருக்காங்க? ஆமாம். அடுப்புக்கல்லா? ஆமாம், நீங்கள் ஒரு குழவுகளை தூக்கிட்டு வந்து ஒரு போட்டு விட்டு போங்க சார். நான் பேப்பர் வெயிட்டை தூக்கி போட்டாலே சோழி முடிஞ்சு போயிடும். எனக்கு போய் குழவைகள்லாம் அவங்க செல்ல பிள்ளை இல்லையா? ஆனா இங்க பாருங்க, உலகத்துல கோடி பெண்கள் இருந்தாலும் கணவனுக்கு தன் மனைவி கோடியில் ஒருத்தியா தெரியவா. அப்படி அன்பா பண்பா பாசமா வீட்டுல அப்படி ரொமான்டிக்கா பேசணும், அப்படி ஜாலியா பாடணும். எதுல நீங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், ஏறு கரையின் மேல அந்த காலத்து மாதிரி இழுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த காலத்துல அப்படி ரொமான்டிக்கா எப்படி பாடணும் தெரியுமா? கோடமழை கொண்டு வரும் கூந்தல் என்கிற மேகம், ஜாடையில ஏத்தி விடும் தாகம் என்கிற மோகம், கோடியில ஒருத்தி அம்மா கோலமயில் ராணி, ஆடி வரும் பூங்கலசோ அழகிருக்கும் மேனி, தேர் நடந்து தெருவில் வரும் ஊர்வலமா, ஊருலகில் அவளை போல பேர் வருமா, நல்ல பளிங்கு போல சிரிப்பு, மனச பறிக்கும் பவள விரிப்பு, விளங்கிடாத இனிப்பு, விவரம் புரிஞ்சிடாத துடிப்பு, சந்திர ஜோதி வந்தது போல சுந்தர தேவி ஜொலிப்பு, கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ, அவ மேலழகோ தண்டக்காலழகோ, தினம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும், கலைவாணியோ ராணியோ அவள் தான் யாரோ, சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ. இப்படி சந்தோஷமா ஜாலியா பாட்டை பாடி வாழ்க்கையை ரசிச்சு வாழணும் நடுவர்களே. ஒரு காலத்துல 10வது ஃபெயில் ஆயிட்டோம், 8வது ஃபெயில் ஆயிட்டோம்னா மாட்டை மேய்க்க சொல்லி கிராமம் சொல்லி கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு 10வது 8வது ஃபெயில் ஆனா கூட ரீ எக்ஸாம்னு ஒண்ணு எழுதலாம், டிப்ளமோன்னு ஒண்ணு படிக்கலாம், இன்ஜினியருக்கு சமமான ஊதியத்தை வெளிநாட்டுல நீயும் வாங்கலானே இன்னைக்கு
கேட்க முடியும். அதை உங்களால மறக்க முடியுமா? சும்மா எல்லாத்துக்கும் நகரத்துல ஒண்ணும் இல்லை, நகரத்துல ஒண்ணும் இல்லை. கிராமத்துல நீங்க படிச்சாலும் நகரத்துல போய் தான் வேலை பார்க்க முடியும். நகரத்துல நீங்க இருந்து அப்பப்ப திருவிழாவுக்கு வேணா கிராமத்துக்கு வந்துட்டு போக முடியும். ஆனா நடுவர் எனக்கா என்னமோ சொல்றீங்களே, என்னக்கா சொல்லுங்களேக்கா சத்தமா. ஆனா உண்மையாவே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்கள் தொகை பெருக்கத்தினால நம்ம நகரத்தை நோக்கி போக வேண்டியதா தான் இருக்கு. இப்படி பெருசா இருந்த வீடெல்லாம் இப்படி உயரமா மாறிட்டு தான் இருக்கு. ஆனா அம்மிக்கல் வேணும்னா மிக்சியா மாறி இருக்கலாம், துவைக்கும் கல் வேணும்னா வாஷிங் மிஷினா மாறி இருக்கலாம். ஆனா மனுஷன் இன்னமும் மனிதாபிமானத்தோட மனிதத்தோட தான் இருக்கா அப்படின்றத நிச்சயமா யாராலையும் மறுக்க முடியாது நடுவர்களே. ஆமா ஆமா, நகரத்துல இன்னும் மனுஷங்களா தான் இருக்காங்க. இன்னைக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள், சேவை செய்யக்கூடியவர்கள் கிராமத்துல மட்டும் இல்ல நகரத்திலையும் இருக்காங்க. இன்னைக்கும் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கக்கூடியது எதா இருக்கு அப்படின்னா கிராமத்து வாழ்க்கையை தாண்டி நகரத்து வாழ்க்கை தான். மாட்டு வண்டியில போனவங்க எல்லாம் மாருதி ஷிஃப்ட்ல போக வச்சிருக்குன்னா அது நிச்சயமா நகரத்து வாழ்க்கை தான். ஆண்டவன் பார்த்துப்பான்னு சொல்லி கை விரிச்ச இடத்துல ஆஸ்பத்திரியில டாக்டர் பார்த்துப்பான்னு சொல்ல வச்சது நகரத்து வாழ்க்கை தான். உழைக்க தெரிஞ்சவன பொழைக்க தெரிஞ்சனாவும் மாத்துனது நகரத்து வாழ்க்கை தான். படித்தாண்டா பத்தினின்னு கிராமம் சொல்லிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு படி தாண்டலனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பட்டினின்னு சொல்லி பெண்களையும் சம்பாதிக்க வச்சிருக்குன்னா அது நிச்சயமா நகரத்து வாழ்க்கை தான். பெண் குழந்தை பிறந்தா கள்ளி பால் கொடுத்தது கிராமம், அவர்களை அள்ளி பால் கொடுத்து கல்லூரிக்கு அனுப்புவது நகரம். அடிமை பெண்ணா இருந்தவர்கள் எல்லாம் ஆபீசரா மாத்தி இருக்கக்கூடியது நகரத்து வாழ்க்கை. நிலா மாதிரி தோசை கேட்கிற கிராமத்துல இருந்து போன பொண்ணு நிலவுக்கே போயிட்டு வந்ததுன்னா அதுதான் நகரத்து வாழ்க்கை. அரச மரத்தடியில உட்கார்ந்து அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுறதுதான் கிராமத்து வாழ்க்கை. அமெரிக்காவுல தமிழனோட பெருமையை பேசுறாங்கன்னா அதுதான் இன்னைக்கு நகரத்து வாழ்க்கை. வெட்டி கதை பேசும் கிராமத்து வாழ்க்கையை விட்டு வெற்றி கதை பேசும் நகரத்து வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். நோயோட பேரு கூட தெரியாம இருந்தது கிராமத்து வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நோய்க்கு சரியான மருத்துவத்தை கொடுக்கக்கூடியது நகரத்து வாழ்க்கை. நீங்க கிராமத்துல இருந்தா இயற்கையோடு இருக்கலாம், ஆனா நகரத்துல இருந்தா உங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம். எவனை பத்தியும் யோசிக்க வேண்டியதே கிடையாது. ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு சூனியம் வைக்கலான்னு சொல்லி கொடுக்கிறது கிராமம், ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு பிசினஸ் நடத்தலாம்னு சொல்லி கொடுக்கிறது நகரம். நடுவர் அவர்களே, மேலும் குறிப்பா இன்னைக்கும் கிராமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்னலட்சுமி அக்கா சொன்னாங்க. என் சாதி இதுன்னு காட்டுறது கிராமம், என் சாதனை இதுன்னு காட்டுறது எப்படியுமே நகரமா தான் இருக்கும். அப்படின்ற காரணத்தினால இன்னைக்கு நீங்க சொகுசா பயணம் பண்ணணுமா நகரத்தை நோக்கி வரணும், சந்தோஷமா வேலை பார்க்கணுமா நகரத்தை நோக்கி வரணும். ஒரு காலத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ ஒரு பொண்ணு கிராமத்துல இன்னைக்கும் நின்று அந்த பொண்ணை ஒரு பையன் வந்து ஏத்திட்டு போனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இங்க பாரு பொம்பளை பிள்ளை, இதெல்லாம் திருந்துமா தேருமா, வயசு பைய கூட வயசு பிள்ளை எப்படி போயிட்டு இருக்கு பாருன்னு. அந்த பிள்ளை ஏன் போகுது, எதுக்கு போகுது, அண்ணன் கூட போகுதா, தம்பி கூட போகுதா, வீட்டுக்கார் கூட போகுதான்னு கூட தெரியாம தவறாக சித்தரிக்கிறது தான் கிராமத்துல இன்னும் அந்த பழக்கம் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது ஒரு பையன் வந்து பைக்ல ஏத்திட்டு போறானா ஏதோ ஒரு ரைடர் ஆப்பை போட்டு அந்த பொண்ணு எங்க போகணுமோ அங்க போயிட்டு இருக்கு, அது வேலையா போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியதுதான் நகரத்து வாழ்க்கை. அப்படின்ற காரணத்தினால இன்னும் கிராமத்திலேயே முடங்கி கிடக்காமல் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா நகரத்தை நோக்கி தான் வரணும். உங்கள் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் கண்டிப்பாக காரணமாக இருப்பது நகரத்து வாழ்க்கை தான் அப்படின்ற தீர்ப்பை நீங்க எங்கள் பக்கம் தரணும்னு கேட்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. நல்ல ஒளி வாங்கிய கொடுத்த நிறுவனத்திற்கும் எங்களை ஒளிப்பதிவு செய்திருக்கிற பெருமக்கள் அது நன்றாக எடிட் பண்ணி கொடுங்க, அப்போ தான் மீதி வாழ்த்தை நாங்கள் சொல்ல முடியும். எல்லாருக்கும் நன்றி, சந்திப்போம், வணக்கம்.